அருப்புக்கோட்டை அருகே திமுக இளைஞரணி தென்மண்டல மாநாடு இன்று மாலை பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், வணக்கம். இந்த மாநாட்டில் சுமார் எத்தனை பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? இந்த மாநாடு தொடர்பான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கங்க. தமிழகத்தில் 2026 ஆண்டுக்கான தேர்தல் நெருங்கி வருகின்ற நிலையில் திமுக இந்த தேர்தலை சந்திப்பதற்காக முழு வீச்சில் தயாராகி வருகிறது. ஏற்கனவே திருவண்ணாமலையில் திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள், குறிப்பாக மகளிர் அமைப்புகள் சார்பாகவும் டெல்டா, பல்லடம் உள்ளிட்ட பல இடங்களில் இதுபோன்ற பிரம்மாண்டமான மாநாடுகளை திமுக நடத்தி வருகிறது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்குறிச்சி என்ற இடத்தில் 1 லட்சத்திற்கும் அதிகமான திமுக, குறிப்பாக தென் மண்டலத்தினுடைய இளைஞரணியை சேர்ந்த நிர்வாகிகளுடைய சந்திக்கின்ற இந்த கூட்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கல்குறிச்சி அருகே கிட்டத்தட்ட ஒரு 350 ஏக்கர் பரப்பளவில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்காக கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இந்த பணிகள் நடைபெற்று தொடர்ந்து தற்பொழுது இன்று மாலை சரியாக ஒரு 3 மணி அளவில் இந்த நிகழ்வு, அதாவது இந்த நிர்வாகிகளுடைய சந்திப்பு நிகழ்வு துவங்க இருக்கிறது. இதனை தொடர்ந்து இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று சிறப்பு தனி விமானம் மூலம் மதுரை விமான நிலையத்திற்கு இன்று காலை சுமார் ஒரு 12 மணி அளவில் வருகிறார். வந்து அங்கே இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் தங்கிவிட்ட பின்பு மீண்டும் ஒரு 4 மணி அளவில் முதல்வர் இங்கு நேரடியாக வந்து கலந்து கொள்கிறார். இந்த தென்மண்டல நிர்வாகிகள் சந்திக்கின்ற இந்த மாநாட்டில் உற்சாகமாக அளிக்கக்கூடிய, குறிப்பாக அந்த இளைஞரணியை சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் ஊக்கம் அளிக்கக்கூடிய, உற்சாகம் அளிக்கக்கூடிய விதத்தில் முதல்வருடைய பேச்சுகள் இருக்கும், பல அறிவிப்புகள் இருக்கும் என திமுகவினுடைய இளைஞர்கள், திமுகவுடைய நிர்வாகிகள் பலர் ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு வரக்கூடிய இந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்த நிர்வாகிகள் சோர்ந்து விடாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு 8 வகையான சிறிய சிற்றுண்டிகள், தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்டவை எல்லாம் தயார் செய்து ஏற்கனவே அவர்கள் அமரக்கூடிய அந்த இருக்கையில் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏற்கனவே அரசாங்கம் இதுபோன்ற பெரிய கூட்டங்கள் நடத்துவதற்கு பல விதிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறது. அந்த விதிமுறைகளின் அடிப்படையிலேயே இந்த கூட்டங்கள் நடைபெற இருப்பதாகவும் அந்த தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல இடங்களில் ஆம்புலன்ஸ், குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மாநாட்டினுடைய சிறப்பு அம்சமாக கருதப்படுவது, குறிப்பாக முதல்வர் தான் வருகின்ற பொழுது இந்த நேரடியாக அவருடைய வாகனத்தில் வந்து இறங்கிய பின்பு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தொலைவிற்கு ரேம்ப் வாக் என்று சொல்லக்கூடிய அந்த தொண்டர்களிடையே கையசைத்து அவர்களை உற்சாகப்படுத்தி செல்லக்கூடிய வகையில் இந்த மேடை வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது 2 புறங்களும் முழுமையாக பூக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் நேரடியாக அந்த மேடைக்கு செல்லக்கூடிய வகையில் இந்த ரேம்ப் வாக் அமைப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வழக்கமாக நேரடியாகவே வாகனத்தில் சென்று மேடையில் உற்சாகமாக கையசைத்து செல்லக்கூடிய முதல்வர் இந்த முறை வித்தியாசமாக அந்த ரேம்ப் வாக்கில் நடந்து சென்று நேரடியாக சென்று அந்த மேடைக்கு செல்லக்கூடிய நிகழ்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், TR பாலு, KN நேரு உள்ளிட்ட, அதே போல் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மிகவும் உற்சாகமாகவும் மிகவும் எதிர்பார்ப்புடன் இந்த நிகழ்வு சரியாக ஒரு 4 மணி அளவில் துவங்கி அதனைத் தொடர்ந்து ஒரு 7 அல்லது 8 மணிக்கு இந்த நிகழ்வு முழுமையாக நிறைவடைய இருக்கிறது. இதன் பின்பு முதல்வர் நேரடியாக இந்த நிகழ்வில் பங்கேற்ற பின்பு இன்று இரவே அவர் நேரடியாக சிறப்பு தனி விமானம் மூலமாகவே அவர் மீண்டும் சென்னை செல்ல இருக்கிறார். மிகவும் எதிர்பார்ப்போடு துவக்கப்பட்டிருக்கின்ற இந்த கல்குறிச்சி இளைஞரணியினுடைய இந்த சந்திப்பு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.